வணக்கம். இது உங்களுக்கான ஒரு சிறப்பு அலசல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து ஒரு குறிப்பு. அக்டோபர் 11 தேதியிட்டது இது. இதோட மைய கருத்து என்னன்னா ஆழ்ந்த உறக்கம், சவுண்ட் ஸ்லீப். ஆனா இது ஏதோ சும்மா தூக்கத்தை பத்தின குறிப்பு இல்ல. சுவாமிஜி இது ஒரு தெய்வீக பரிசுன்னு சொல்றாரு. அப்படி என்ன இதுல விசேஷம், இதுல என்ன நன்மைகள், குறிப்பா வேதாந்த பார்வையில இது ஏன் முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? வாங்க. சுவாமிஜி ஆரம்பிக்கும் போதே பாருங்க, ரொம்ப அழுத்தமா சொல்றார். சவுண்ட் ஸ்லீப் இஸ் a divine gift which man cannot afford to give up for the sake of anything else in the world. அதாவது உலகத்துல வேற எதுக்காகவும் நாம விட்டு கொடுக்கவே கூடாத ஒரு தெய்வீக பரிசு தான் இந்த ஆழ்ந்த உறக்கம்னு சொல்றாரு. ஆனா இது நாம சாதாரணமா தூக்கத்தை பாக்குற மாதிரி இல்லையே. ஏன் இவ்ளோ பெரிய வார்த்தை? தெய்வீக பரிசுன்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு இதுல? நீங்க கேக்குறது சரிதான். இது வெறும் உடம்புக்கு தேவைங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்த வரியிலே ஒரு க்ளூ இருக்கு. சவுண்ட் ஸ்லீப் இஸ் நாட் கிவன் டு த வேர்ல்ட்லி மைண்டட். அப்படின்னா உலக விஷயங்கள்ல ரொம்ப மூழ்கி அது சம்பந்தமான கவலைகள், பற்றுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் அது சுலபமா கிடைக்காதுங்கிறார். ஓ, அப்படியா? அப்ப இது எல்லாருக்கும் சட்டுன்னு கிடைச்சிடாது. ஒரு குறிப்பிட்ட மனநிலையில இருக்கிறவங்களுக்கு இது கஷ்டம்னு சொல்றாரா? ஆமா, கரெக்ட். அவர் தொடர்ந்து சொல்றார், கேர் ஓன் தே வேக் அப் நவ் அண்ட் தென். கேர் ஓன்னா கவலைகளால ரொம்ப வாடி போனவங்க, மனசுல பாரம் அதிகமா இருக்கிறவங்க. அவங்க தூக்கத்துல கூட நிம்மதியா இருக்க மாட்டாங்க, அடிக்கடி முழிப்பு வந்துடும். அவங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் அது தூக்கத்தையும் கெடுக்குது. இது நமக்கே கூட அனுபவம் இருக்கும் இல்லையா? மனசுல ஏதாச்சும் குழப்பம்னா படுத்தா தூக்கம் வருமா, அப்படியே வந்தாலும் நடுநடுல முழிப்பு தட்டிடும். உண்மைதான், 100க்கு 100 உண்மை. மனசு சரியில்லைன்னா தூக்கம் போயே போச்சு. அப்போ யாருக்கு தான் இந்த தெய்வீக பரிசு கிடைக்குமா? அதையும் தெளிவா சொல்றாரு பாருங்க. But the healthy ones in mind plunge in sound sleep the moment they go to bed. அதாவது மனதளவுல ஆரோக்கியமா இருக்கிறவங்க, பெரிய மனபாரம் சுமக்காதவங்க, கவலைகளை ஓரளவுக்கு கையாள தெரிஞ்சவங்க, அவங்க படுத்த உடனே நல்ல ஆழ்ந்து தூக்கத்துக்கு போயிடுவாங்கங்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் இந்த மாதிரி நல்ல தூக்கத்துக்கும் எவ்வளோ நேரடி தொடர்பு இருக்குன்னு இது காட்டுது பாருங்க. மனசு லேசா இருந்தா தூக்கமும் ஆழமா நல்லா வருது. ஹோஹோ, அப்போ இந்த ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது மன அமைதியோட ஒரு வெளிப்பாடு, இல்லனா ஒரு பரிசுன்னு கூட எடுத்துக்கலாம் போல. சரி, அப்படிப்பட்ட நல்ல தூக்கத்தால என்னென்ன நன்மைகள்னு சொல்றாரா? அது சும்மா டயர்ட போக்குறது மட்டும்தானா? இல்லவே இல்ல, அதுக்கும் மேல சொல்றார். ரொம்ப சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா சொல்றார். சவுண்ட் ஸ்லீப் பெஸ்டோஸ் ஆல் பெனிஃபிட்ஸ். அதாவது ஆழ்ந்த உறக்கம் எல்லா நன்மைகளையும் கொடுக்குது. இது சாதாரண விஷயம் இல்ல. எல்லா நன்மைன்னா என்ன? அவர் குறிப்பா 2 விஷயத்த சொல்றார். த பாடி இஸ் டோன்ட் அண்ட் த மைண்ட் ரெஃப்ரெஷ்ட். இதுல உடல் டோன்ட் ஆகுதுன்னு சொல்றார். அப்படின்னா உடல் ஒரு மாதிரி சீராகுது, உறுதி பெறுது, ஒரு சமநிலைக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மனம் ரிஃப்ரெஷ் ஆகுது, நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குது. காலையில எழுந்தா ஒரு தெளிவு, ஒரு புது தெம்பு வருது இல்லையா, அத சொல்றார். உடல் புத்துணர்ச்சி, மன புத்துணர்ச்சி, இதுவே பெரிய விஷயம்தான். ஆனா அவர் அதோட நிறுத்தலையே, இன்னும் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றார். இதுதான் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. மேன் ரினியூஸ் ஹிம்செல்ஃப் இன் ட்ரீம்லெஸ் ஸ்லீப். கனவே இல்லாத அந்த நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல மனிதன் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறான். யோசிச்சு பாருங்க, ரினியூஸ் புதுப்பித்துக் கொள்கிறான். இது சும்மா ஓய்வு எடுக்கிறது இல்ல, இது ஒரு மீள் உருவாக்கம், ரினியூவல். ஏதோ தேஞ்சு போனதை சரி பண்ற மாதிரி தன்னைத்தானே புத்தம் புதுசா ஆக்கிக்கிறான். அடேப்பா, இந்த ரினியூவல், புதுப்பிச்சுக்கிறது, இது நம்ம சாதாரணமா தூக்கத்தை பத்தி நினைக்கிறத விட ரொம்ப பெருசா இருக்கே. தினமும் ராத்திரி நாம தூங்கும்போது நமக்குள்ளே இப்படி ஒண்ணு நடக்குதா? உடல் செல்கள் புதுப்பிக்கப்படுறது சயின்ஸ் சொல்லுது. ஆனா இவர் சொல்றது அதை விட ஒரு முழுமையான புதுப்பித்தல் மாதிரி தோணுது. உடம்பு மனசு ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு போல. ஆமா, அப்படிதான் எடுத்துக்கணும். வெறும் உடம்பு வலி போறது, மனசுல இருக்கிற டென்ஷன் குறையிறது, அது மட்டும் இல்ல. அதை விட ஆழமான ஒரு ப்ராசஸ் நடக்குது. நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் கூட பேலன்ஸ் ஆகலாம். நம்மளோட அந்த அடிப்படை இயல்புக்கே நாம திரும்புற மாதிரி ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ரினியூவல்ங்கிற வார்த்தை முக்கியம். நீங்களே பாருங்களேன், ஒரு 2 நாள் சரியா தூங்கலனா அடுத்த நாள் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். ஆமா, உடம்பும் மனசும் ஒரு மாதிரி கனமா இருக்கும், எரிச்சலா வரும், ஒரு வேலையும் ஓடாது. ஆனா
நல்ல ராத்திரி ஆழ்ந்து தூங்கி எழுந்தா ஒரு புது மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஆமா ஆமாம். அந்த அனுபவத்தை தான் அவர் ரினியூவல்னு சொல்றான்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த உடல் மன புத்துணர்ச்சி புதுப்பித்தல் எல்லாம் ஓகே. ஆனா இந்த குறிப்போட கடைசியில வேதாந்தான்னு போட்டு ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரே, ஆல் பீயிங்ஸ் ஆர் unknowingly in their original state in sound sleep. இது என்ன இது? எல்லா உயிரும் ஆழ்ந்த தூக்கத்துல அவங்களுக்கே தெரியாம அவங்களோட மூல நிலையில ஒரிஜினல் ஸ்டேட்ல இருக்காங்களா? இது ரொம்ப டீப்பா இருக்கே. மூல நிலைனா என்ன? அதுலயா நம்ம தூக்கத்துல இருக்கோம்? ஆமா, இதுதான் இந்த சிந்தனையோட ஒரு மாதிரி கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இது வேதாந்தத்தோட ஒரு முக்கியமான கருத்து. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட உண்மையான சொரூபம், நம்ம ஆதி நிலை, ஒரிஜினல் ஸ்டேட், அது எப்பவுமே அமைதியா முழுமையா ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்கு. ஆனா நாம முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை? நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கு, புத்தி யோசிக்குது, அப்புறம் நான் என்னோடதுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அகங்காரம்னு சொல்லுவாங்க, அதுவும் வேலை செய்யுது. இந்த மன ஓட்டம், எண்ண அலை, ஆசை, கோபம், கவலை இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட அந்த நிஜமான அமைதியான ஆதி நிலைய நாம உணராம பண்ணிடுது. ஒரு மறைப்பு மாதிரி. ஓ, அப்போ நாம முழிச்சிருக்கும் போது நம்ம உண்மையான இயல்பை விட்டு தள்ளி இருக்கோமா? வேதாந்தம் அப்படிதான் சொல்லுது. மனசோட செயல்பாடுகள் ஒரு திரை மாதிரி. ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல என்ன நடக்குது யோசிங்க. அங்கே மனசு ஓடுதா? இல்ல. கனவே இல்லாத நல்ல தூக்கத்துல எந்த யோசனையும் கிடையாது, கவலையும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அந்த நான்கிற உணர்வு கூட அது கூட தற்காலிகமா இல்லாம போயிடுது இல்லையா? நான் தூங்குறேன்னு அப்ப நமக்கு தெரியுமா? இல்லையே. உண்மைதான், முழிச்ச பிறகுதான் நல்லா தூங்குனேன்னு சொல்றோம். தூக்கத்துல அந்த உணர்வே இல்ல. அதேதான். அந்த நிலையில இந்த மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் கொஞ்சம் ஓய்வெடுக்கும்போது எந்த தடையும் இல்ல. அதனால உயிர் தன்னுடைய அந்த ஆதி நிலை, அந்த முழுமையான அமைதியான எந்த குறையும் இல்லாத நிலையில தனக்கே தெரியாம unknowingly இருக்குது. இதுதான் வேதாந்தத்தோட கருத்து. அதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட், குறைவில்லாத அமைதியான நிலை. அடேங்கப்பா, இது கேட்கவே பிரமிப்பா. அப்போ நாம ஒவ்வொரு நாளும் தூக்கத்துல நமக்கே தெரியாம அந்த பரம அமைதியான நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை தொட்டுட்டு வர்றோமா? என்ன ஒரு விசித்திரமான விஷயம்! இது நிஜம்னா ஏன் நாம முழிச்சிருக்கும் போது அந்த அமைதியை ஃபீல் பண்றதில்ல? நல்ல கேள்வி கேட்டீங்க. அங்கதான் அந்த unknowingly, அறியாமலேயேங்கிற வார்த்தை முக்கியம். அந்த நிலையில நாம இருக்கும்போது அதை அனுபவிக்கிற நான்ங்கிற அந்த உணர்வே அங்க இல்ல. அதனாலதான் அது நமக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த நிலைக்கு போயிட்டு வரதுனால கிடைக்கிற பலன் இருக்குல்ல, அந்த உடல் புத்துணர்ச்சி, மனத்தெளிவு, அதை நாம முழிச்ச பிறகு உணர்றோம். இது என்ன காட்டுதுன்னா, அமைதிங்கிறது நாம எங்கிருந்தோ தேடி பிடிக்க வேண்டிய விஷயம் இல்ல. அதுதான் நம்மளோட இயல்பு. மனசோட அந்த சலசலப்பு நின்னாலே போதும், அமைதி அங்கேயே இருக்கு. ஆழ்ந்த தூக்கம் இயற்கையாவே அந்த சலசலப்பை நிறுத்தி நம்ம அந்த மூல நிலைக்கு கூட்டிட்டு போகுது. ஆனா நமக்கு தெரியாம. ஆஹா, சுவாமிஜி சொல்ற இந்த தெய்வீக பரிசுங்கிறது அது சும்மா ஒரு ஓய்வில்ல, அது ஒரு விதமான ரினியூவல், மீள் உருவாக்கம். அது மட்டும் இல்லாம நம்மளோட அந்த ஆதி ஸ்வரூபத்துக்கே நம்மள அறியாம கூட்டிட்டு போற ஒரு அற்புதம். இத நாம தினமும் அனுபவிக்கிறோம், ஆனா அதோட முழு மகிமை தெரியாமையே அனுபவிக்கிறோம். அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் அவர் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தா இது மன ஆரோக்கியத்தோட அடையாளம். நல்ல மனநிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இது சுலபமா கிடைக்கும். இன்னொரு பக்கம் இது உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி கொடுத்து நம்மள நாமளே புதுப்பிச்சிக்க உதவுது. மூணாவதா, ரொம்ப முக்கியமா வேதாந்த ரீதியா பார்த்தா இது நம்மளோட உண்மையான இயல்பான அந்த அமைதி நிலைய நமக்கு தெரியாமலேயே நாம தினமும் தொட்டு பார்க்குற ஒரு வாய்ப்பு. இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆழ்ந்த உறக்கத்தோட முக்கியத்துவம் நல்லாவே புரியுது. அப்போ நல்லா தூங்கணும்னா மனச லேசா ஆரோக்கியமா வச்சுக்கணும் போல. இந்த உலகியல் கவலைகள் கேர் ஓன் ஆகிறது, அது நம்ம தூக்கத்தை பாதிக்கும்னு அவர் சொல்றது ஒரு நேரடியான வார்னிங் மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு சர்க்கிள் மாதிரி தான். நீங்க சொன்ன மாதிரி மனசு அமைதியா இருந்தா நல்ல தூக்கம் வரும். நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைச்சா அது திருப்பி மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அந்த ரினியூவலுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு பாசிட்டிவ் சைக்கிளை நம்ம உருவாக்கிக்கணும். கவலைகள் வரும் போகும், அதுக்காக அதுலயே மூழ்கி நம்மள நாமளே கேர் ஓன் ஆக்கிக்காம மன ஆரோக்கியத்தை பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு இது சொல்லுது. சிக்கிடும் போல அந்த மூல காரணத்தை சரி செய்ய ட்ரை பண்ணணும்னு இந்த குறிப்பு சொல்லுது இல்லையா? நிச்சயமா, அது ஒரு முக்கியமான பார்வை. தூக்க இன்மைங்கிறது ஒரு சிம்டமாக இருக்கலாம்.
அதோட ரூட் காஸ் மனசோட நிலையில இருக்கலாம்னு இது காட்டுது. ஸோ மன ஆரோக்கியத்துல கவனம் வச்சா அதுவே நல்ல தூக்கத்துக்கு வழி செய்யும்னு சுவாமிஜி சொல்ற மாதிரி தெரியுது. இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தை நம்ம இனிமேல் சாதாரணமாக நினைக்க முடியாதுன்னு தோணுது. அது நிஜமாவே ஒரு பரிசு தான். இந்த உரையாடல்ல சுவாமிஜியோட பார்வையில உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவோ இல்ல முக்கியமாவோ பட்ட விஷயம் எது உங்களை ரொம்ப யோசிக்க வச்சது? எனக்கு அந்த ரினியூவல், புதுப்பிச்சுக்கிறதுங்கிற ஐடியாவும் அதை தொடர்ந்து வர்ற அந்த வேதாந்த பார்வையும் தான் ரொம்ப ஆழமாப்படுது. அதாவது தினமும் ராத்திரி நமக்கே தெரியாம நம்மளோட அந்த மூல நிலைக்கு நாம திரும்பி போறோம் அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. நாம தொலைஞ்சு போகல, நம்மளோட ஆதி நிலை நமக்குள்ள எப்பவும் இருக்கு. அதை தூக்கத்துல அறியாம தொடருங்கிறது ஒரு ஆசுவாசமான விஷயம். அதுதான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. எனக்கும் கூட அந்த அன்னோயிங்லி இந்த ஒரிஜினல் ஸ்டேட்ங்கிற வரி இருக்கே, அதுதான் திரும்ப திரும்ப மனசுல ஓடுது. சரி, இந்த அலசலை நிறைவு செய்யும்போது நம்ம நேயர்களை, அதாவது உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சுவாமிஜி சொல்ற மாதிரி, வேதாந்தம் சொல்ற மாதிரி, ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம அறியாம நம்ம ஆதி நிலைய, அந்த அமைதி நிலையை அடையிறோம்னா, அப்போ முழிச்சிட்டு இருக்கும் போதும் நம்ம டெய்லி லைஃப்லயும் அந்த அமைதியையும் சமநிலையும் கொஞ்சமாவது உணர்றதுக்கு அல்லது தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கலாம்? தூக்கத்துல நமக்கு தெரியாம கிடைக்கிற அந்த அமைதிய விழிப்போட இருக்கும்போது ஒரு விழிப்புணர்வோட அனுபவிக்க முடியுமா? அதை நோக்கி நம்ம எப்படி போகலாம்? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.